ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் தேடப்பட்டு வரும் ரவுடி சம்போ செந்தில் இத்தனை ஆண்டுகளாக காவல்துறையினரின் பிடியில் சிக்காமல் தப்பித்து வருவது எப்படி என்று திகைப்பூட்டும் தகவல்கள் கிடைத்துள்ளன. தொழில்நுட்பங்களின் மூலம் கண்ணாமூச்சி ஆடி வரும் சம்போ செந்திலின் கைகளுக்கு விலங்கு மாட்டும் முனைப்பில் மூழ்கியிருக்கிறது தனிப்படை. கடந்த 5ஆம் தேதியை அத்தனை எளிதில் தமிழக மக்கள் மறந்துவிட மாட்டார்கள். அன்றைய தினத்தின் மாலை பொழுதில்தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கொடூரமாக வெட்டிக் கொல்லப்பட்டார். பதற்றத்தையும் பதைபதைப்பையும் விதைத்த இந்த கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டு வருவோரின் எண்ணிக்கை ஒவ்வொரு நாளும் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்களில் திருவேங்கடம் என்ற ரவுடி காவல்துறையின் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டார். சம்போ செந்தில் என்பவர்தான் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் முக்கிய பங்களித்தவர் என்று கூறுகிறது காவல்துறை. தலைமறைவாக இருக்கும் அவரை பிடிப்பதற்காக மட்டுமே 10 தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளன. தலைமறைவு என்றால் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு பதுங்கி இருக்கிறார் என்றில்லை. சம்போ செந்தில் என்ற இவர் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாகவே வெளியுலகிற்கு தெரியாமல் தலைமறைவாக இருக்கிறார். இந்த நிலையிலேயே குற்றச்சம்பவங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுப்பது, கூலிப்படை மூலம் குற்றங்களை செய்து முடிப்பது என்று அடுத்தடுத்த சம்பவங்களை செய்து வருகிறார் சம்போ செந்தில். 10 ஆண்டுகளுக்கு மேல் காவல்துறையின் பிடியில் சிக்காமல் இருப்பது எப்படி என்று விசாரித்ததில் சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்துள்ளது காவல்துறை. கூட்டாளிகளுக்கு அலைபேசி மூலமாக மட்டுமே உத்தரவுகளை பிறப்பிப்பது சம்போ செந்திலின் வழக்கமாம். இவரது அழைப்புகளுக்காக மட்டுமே கூட்டாளிகள் தனியாக அலைபேசிகளை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள். ஆனால் சம்போ செந்தில் எங்கே இருக்கிறார் என்பது கூட்டாளிகளுக்கே தெரியாது. அந்த அளவிற்கு தாம் பதுங்கியிருக்கும் இடத்தை ரகசியமாக வைத்துக் கொண்டிருப்பதாக கூறுகிறது காவல்துறை. VPN என்று அறியப்படும் விர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலிகிராம் ஆகியவற்றின் வாயிலாக கூட்டாளிகளிடம் பேசுவது சம்போ செந்திலின் வழக்கம். கூட்டாளிகள் தவிர மற்றவர்களுக்கு பேச கூட்டாளியின் சொந்த அலைபேசியை பயன்படுத்துவாராம் சம்போ செந்தில். இப்படியான அணுகுமுறைகளால் ரவுடி சம்போ செந்திலை டிராக் செய்வதில் காவல்துறையினருக்கு சற்று சிரமம் ஏற்பட்டுள்ளது. எனவே சம்போ செந்தில் மீதான பல்வேறு குற்ற வழக்குகளின் அடிப்படையில் அவரை கைது செய்யும் முனைப்புகளில் ஒரு கட்டமாக 2020ஆம் ஆண்டு லுக் அவுட் நோட்டீஸ் பிறப்பித்தது காவல்துறை. ஆனால் சம்போ செந்தில் 15 ஆண்டுகளுக்கு முந்தைய தோற்றத்தில் இருந்த புகைப்படத்தையே லுக் அவுட் நோட்டீஸில் இடம்பெறச் செய்தது போலீஸ். அவர் எங்கிருக்கிறார் என்பது மட்டுமல்ல, எப்படி இருப்பார் என்பது கூட காவல்துறைக்கு தெரியவில்லை. 15 ஆண்டுகளுக்கு முந்தைய தோற்றத்தில் இன்னும் இருக்க வாய்ப்பில்லை என்று கருதும் தனிப்படை சம்போ செந்திலின் தற்போதைய தோற்றம் எப்படி இருக்கலாம் என்றும் ஆராய்ந்து வருகிறது. சம்போ செந்தில் தனது கூட்டாளிகளுடன் மதிய நேரத்திற்கு பிறகே பேசி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனவே அவர் வெளிநாட்டில் இருந்து கொண்டு அந்த நாட்டின் நேரத்திற்கு ஏற்ப பேசி வருவதாக சந்தேகிக்கிறது காவல்துறை. சம்போ செந்திலை நெருங்குவதில் அடுத்தடுத்து வரிசை கட்டும் குழப்பங்கள் ஒருபுறம் இருக்க, அவர் குறித்த முழு விவரங்களையும் சேகரித்து அவரை கைது செய்யும் முனைப்புகளில் மூழ்கியுள்ளது தனிப்படை. மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்காக சம்போ செந்தில் VPN தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வருவதால் அவர் தொடர்பு கொள்ளும் நபர்களின் பட்டியலை கைப்பற்ற முனைந்து வருகிறது காவல்துறை. இந்த பட்டியலை வழங்குமாறு இன்ஸ்டாகிராம் மற்றும் டெலிகிராம் நிறுவனங்களுக்கு கடிதம் அனுப்பி காத்திருக்கிறது சென்னை காவல்துறை. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அன்பரசனுடன் ரவிக்குமார்.